ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் ஊராட்சிக்குட்பட்ட சிப்காட் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள 5வது தெருவில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை முழுவதுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களில் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தினசரி இந்த சேதமடைந்த சாலையை பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் தொற்றுநோயால் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறித்த அதிகாரிகளிடம் பலமுறை முன்னளித்தும் தற்பொழுது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். எனவே அரசு தங்கள் பகுதியில் உரிய கவனம் செலுத்தி கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காமராஜ் நகர் 5வது தெரு 20 வருஷமா நாங்கள் குடியிருக்கிறோம். 200 வீடு இருக்குது. டெய்லி போக்குவரத்து இங்கே ரொம்ப பாதிக்குது. டிச்சு காவாய் இல்லாமல் ரோடு இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறோம். செப்டிக் தண்ணி குளிர் தண்ணி பாத்ரூம் தண்ணி ரோடு தான் விடுறாங்க. நாங்கள் இதில் தான் போகிறோம் வரோம். எங்களுக்கு இதனால நோய் வருது, கொசு கடிக்குது. எங்களால் போக முடியல. உடனடியாக அரசாங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்பட்டால் சாலை போராட்டம் நாங்கள் பண்ணுவோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் 300 வீடு இருக்குது. 300 வீட்டுக்காரர் ரோட்டில் போய் சாரல் போராட்டம் கண்டிப்பாக பண்ணுவோம். உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காமராஜ் நகர் 5வது தெரு 20 வருஷமா நாங்கள் குடியிருக்கிறோம். 200 வீடு இருக்குது. டெய்லி போக்குவரத்து இங்கே ரொம்ப பாதிக்குது. டிச்சு காவாய் இல்லாமல் ரோடு இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறோம். செப்டிக் தண்ணி குளிர் தண்ணி பாத்ரூம் தண்ணி ரோடு தான் விடுறாங்க. நாங்கள் இதில் தான் போகிறோம் வரோம். எங்களுக்கு இதனால நோய் வருது, கொசு கடிக்குது. எங்களால் போக முடியல. உடனடியாக அரசாங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்பட்டால் சாலை போராட்டம் நாங்கள் பண்ணுவோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் 300 வீடு இருக்குது. 300 வீட்டுக்காரர் ரோட்டில் போய் சாரல் போராட்டம் கண்டிப்பாக பண்ணுவோம். உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறோம்.